எல்லாத்தையும் வந்து மாற்றணுங்கிறது. நான் வந்தேன்னா எல்லாரும் சாமி கும்பிடணும், எல்லாரும் சாமி இருக்குன்னு நம்பணும். நான் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு போயிருந்தேங்க. தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் வந்து ஜோசியம் வந்து ஒரிஜினலாக பொய்யான்னு சொல்லிட்டு ஒரு தர்கா நடக்குது. ஒரு பக்கம் ஜோசியத்தை நம்புறவங்க இருக்காங்க, ஒரு பக்கம் ஜோசியத்தை நம்பாதான் இருக்காங்க. அப்போ என்னை வந்து ஒரு கேள்வி கேட்குறாரு, ஒரு நெறியாளர் கேள்வி கேட்குறாரு. அவர் கேள்வி கேட்கும்போது என்ன கேட்குறாருன்னா, உங்கள் பிறந்த நேரத்தை சொல்லுங்கள், நான் வந்து சரியான உங்களுக்கு ஜோசியத்தை சொன்னேன்னு ஒருத்தர் சொல்கிறாரு. நான் உடனே சொன்னேன், ஐயா இப்போயாவது பரவாயில்ல, செல்ஃபோன் இருக்குது, எல்லாம் என்ன கிராட்டிடியூட் லானிடியூடு இத்தனாவது செகண்டு மில்லி செகண்ட்னு சொல்லிடலாம். நான் பிறக்கும்போது அந்த நர்ஸு கையில் வந்து ஒரு வாட்ச் ஒன்று கட்டிட்டு அது கீ கொடுக்குற வாட்ச், அது 5 நிமிஷம் ஃபாஸ்ட்டாக ஸ்லோவான்னு கூட தெரியாது. அது சொன்ன நேரத்தை வச்சு தான் பொழப்பு ஓட்டிகிட்டு இருக்கோம். நீங்கள் எதை வச்சு சொல்லுவீங்க? நாங்கள் விளக்க வச்சு சொல்லுவோம். என்ன விளக்க வச்சு சொல்லுவீங்க எனக்கு தெரியலையேன்னு. அது வந்து அதில் வந்து எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொன்னால் அவங்க என்ன சொல்கிறாங்க தொலைக்காட்சி நிகழ்ச்சியில், இல்லை சார் ஃபைனலாக என்னென்னா நீங்கள் அவங்கள நம்புகிற மாதிரி சொல்லணும், அதுதான் நிகழ்ச்சியோட முடிவுங்கிறாங்க. நான் அதை ஏற்றுக்கல. புரியுதுங்களா உங்களுக்கு? இது மாதிரி வச்சு திணிக்கிறாங்க. அந்த திணிப்பு இருக்குல்ல, அது எனக்கு எப்பவுமே அதான் சொல்கிறேன். பராசக்தி படத்தில் ஒரு டைலாக் வந்தது, நாங்கள் ஹிந்திக்காரங்களுக்கு எதிர்ப்பு இல்லை, ஹிந்தி திணிப்புக்கு தான் எதிர்ப்பு. ஹிந்தி படிங்க, வேணும்னா படிச்சுக்கங்க, அதெல்லாம் ஓகே. ஆனால் ஹிந்தி கட்டாயம் படிங்க, அது மாதிரி கிடையவே கிடையாது. ஆமாம், கரெக்டாக? அது வேண்டான்னு சொல்கிறோம். ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து இன்றைக்கி எல்லா ஊடகங்களும் எல்லாரும் நீங்கள் எல்லா சீரியலும் எடுத்துகிட்டு பாருங்கள், எல்லாத்துலேயுமே ஒரு கோயில் ஃபங்க்ஷன் ஒன்று காமிக்கிறது, சாமிக்காக வேண்டுறது, இது மாதிரி இருக்கும். ஐயா நான்லாம் வந்து கரூர் மாரியம்மன் கோயில் திருவிழாவில் வந்து 30-35 வருஷம் பங்கேற்றேன். அது ரொம்ப சிறப்பாக நடக்கும். அந்த திருவிழாவுடைய மோட்டிவ் என்னன்னா, அனைத்து மக்களும் ஒன்று சேர்றது, எல்லாரும் ஒன்று சேர்ந்து அந்த திருவிழாவை கொண்டாடி எல்லாரும் பண்ணுறது. ஆனால் இன்றைக்கி என்னென்னா, நமக்கே வந்து அதாவது எனக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை எனக்கு ரொம்ப திணிச்சான வெறுப்பு வந்துடும். நமக்கே வெறுப்பு வருது, ஐயோ இந்த சாமி கும்பிட்றதே வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. ஆமாம், அந்த மாதிரி அவங்க கொண்டு வந்துட்டாங்க. அதனால தான் தமிழ்நாட்டுக்கு பாஜக வேண்டாம் அப்படின்ற முடிவில் நாம் இருப்போம். அந்த முடிவில் ஸ்ட்ராங்காகவே இருங்க. மக்களுக்கும் அதான் சொல்கிறேன். நீங்கள் உங்களுக்கு நல்லது என்ன அப்படின்னா நல்லா கேட்டுக்கோங்க. எந்த ஒரு நாட்டில் கல்வியின் தரம் உயர்கிறதோ, அதுவும் அடிப்படை பள்ளியிலிருந்து கல்வியின் தரம் உயர்கிறதோ, எந்த ஒரு நாட்டில் மருத்துவம் மேலாக உயர்கிறதோ. நான் இன்னொன்று சொல்கிறேன், இங்கே எய்ம்ஸ் மருத்துவமனை வருதுன்னு சொல்லி செங்கலை நட்டாங்கன்னு சொல்லி ஒரு தடவை சொன்னார். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கடந்த ஆட்சியில் வந்து வீடு தேடி இல்லந்தோறும் மருத்துவம்னு சொல்லி எல்லாருக்கும் வீட்டுக்கு போய் செக்அப் பண்ணுற அளவுக்கு டெவலப் பண்ணியிருக்காங்க.